ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவே. இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் செஞ்சுருக்குறோங்க. அதுக்கு முருங்கைக்காய் சாம்பார், சட்னி, மெதுவடை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெண்பொங்கல் செய்கிறதுக்கு இதில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்குறேன். இதில் ஒரு டம்ளரு போட்டுக்கலாம். அதே டம்ளரில் பாசிப்பருப்பு அரை டம்ளருங்க. வறுத்த பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். கழுவி நம்ம ஊற வச்சுக்கலாங்க. அதே டம்ளரில் 3.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அரிசி பருப்பு ஊறிடுச்சுங்க. இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். குக்கர் மூடி மூடி ஒரு 5 விசில் விட்டுக்கலாங்க. ஒரு பக்கம் சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறேன். முருங்கைக்காய் வச்சுருக்குறேங்க. முருங்கைக்காயை கட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் சாம்பாருக்கு வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காயெல்லாம் போட்டு வதக்கி விட்டு பருப்பு தண்ணி ஊற்றி வேகுதுங்க. பக்கம் மெதுவடைக்கு பருப்பு ஊற வச்சுருக்குறேங்க. ஊறிடுச்சுங்க. வடிகட்டி இதை அரைச்சிக்கலாம். விசில் அடங்கிடுச்சுங்க. இது ஓப்பன் பண்ணிக்கலாம் பொங்கலை. சூப்பராக நல்லா குலைவாக வந்திருக்குதுங்க. நம்ம இதை தாளித்து கொட்டிக்கலாம். தாளிக்கிற கரண்டி வச்சாச்சுங்க. 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, ஜீரகம் 1 ஸ்பூன், 2 வரமிளகாய், பச்சை மிளகாய் 1, கொஞ்சம் இஞ்சி, முந்திரி உரிப்பு, கொத்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சம் கொட்டிக்கலாங்க பொங்கலில். பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பருப்பு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். மாவு அரைச்சி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பு தழை, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு மிளகு எல்லாம் போட்டு பேஞ்சிக்கிட்டுங்க. இப்போ போட்டு எடுத்துக்கலாம். மெதுவடை ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துக்கலாம். சூப்பராக வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.